அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, இறைவனை பற்றி தெரியுமா? இறைவன் எப்படிப்பட்டவன்? அன்பாளன், கருணையாளன், இப்படி சொல்லிட்டே போலாம். நிறைய வார்த்தைகள் இறைவனுக்கு இருக்கு. ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்கிற சமுதாயத்துக்குள்ளே அது நடக்குது. அதிலிருந்து இறைவன்கிட்ட தப்பணும்னா எப்படி தப்புறது? இந்த தப்பு செஞ்சுட்டு நம்ம மேலே போய் மன்னிப்பு கட்டலாமா? இல்லை நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோமே இதுலேயே நம்ம திருந்தி கொள்ளலாமா அப்படின்னு பார்த்துருவோம். மக்களே, ஒருவர் நல்லா சம்பாதிச்சாரு, பெரிய பணக்காரரு. அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை மக்களும் அவரை நல்லபடியாக தான் பேசினாங்க. மக்களை போய் 10 அஞ்சு பண்ணிட்டாரு. 5 வேளை தொழுகாம 5 வேளை தொழுது நெத்தியெல்லாம் கருப்பாய் போச்சு. நம்ம இப்படி ஒரு சொன்னால் எல்லாரும் புரிஞ்சுக்கிருவீங்க, தப்பாக எடுக்க வேண்டாம். இதுதான் நம்ம இப்படி தான் சொல்ல முடியும். பயங்கரமான தர்மம் பண்ணவர். ஒரு காலத்தில் அவர் தூக்கிட்டு போகும்போது மக்கள் நல்லதாகவே சொன்னாங்க அவரை. ஆனால் அது எல்லாம் வெளி வாழ்க்கை என்பது மக்களுக்கு தெரியாது. அவர் இருந்தாங்க, பார்த்தாங்க. இதான் இவர் இறந்து போயிட்டார். இறந்து போய் அடக்கம் பண்ணியாச்சு. நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு மேலே நிற்கிறாரு. இறைவன் என்ன சொன்னா? இந்தா உனக்கு சொர்க்கம் கொடுத்துட்டேன், இந்தான்னு அவர் கையில் வலது கையில் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இதான் உனக்கு சொர்க்கம். உனக்கு சொர்க்கத்தை நீ ஊரில் வாழ்ந்தது பண்ணது எல்லாம் நான் உனக்கு சொர்க்கத்தை நான் கொடுத்துருக்குறேன்னொன்னே அவருக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரி, ஐயோ என்னுடைய கடவுள் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டானே அப்படின்னு ரொம்ப குதிக்கிறாரு மேலே கடந்து. அப்போதான் அந்த இடத்துல தான் ஒரு பாவப்பட்டவன் ஒருத்தர் வர்றான். பாவப்பட்ட இவர் கணக்கு ஒன்று பாக்கி இருக்கு. பாவப்பட்டவன் மனது நோவுற அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்ல அந்த ஆளு, இந்த மனசு, அந்த ஏழையினுடைய மனசு நொந்து நூலாகிற அளவுக்கு அவரை அடிக்காத குறையாக அந்த உலகத்தில் அந்த ஆள் வாழ்ந்திருக்காரு. காரணம், இந்த சொர்க்கத்தை சொல்லி இறைவன் சொன்னான்ல, இவர் பண்ண அநியாயம். புரியுதா உங்களுக்கு? இப்போ எங்க இறைவன் விளையாட்ட பாருங்க. அந்த அடிபட்டார் தெரியுமா வார்த்தையால். அந்த ஏழைப்பட்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது அந்த ஆளை மன்னிக்கவே இல்லை. இறைவன் சொல்றான், நீ மன்னிக்காத வரை நானும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் இறைவன். இறைவனோட பவரை பத்திலாம். இப்போ சவுதி அரேபியாவில் இஸ்லாத்துலேயும் ஒரு சட்டம் இருக்கு. ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், அந்த கொலையாளிக்கு கழுத்தை வெட்டணும்னு தண்டனை வந்துருச்சு. இறந்தார்ல இவர் கொலை பண்ணி ஒரு ஆள் இறந்தானே, அவருடைய தாய் தகப்பனோ அக்காவோ தங்கச்சியோ யாராவது இந்த கொலையாளியை விட்டுருங்கன்னு சொன்னால் விட்டுறலாம். இஸ்லாத்துலேயும் சட்டம் இருக்கு. அதே மாதிரி இறைவன் நம்மளை படைச்ச இறைவன் நம்மகிட்ட பவரை கொடுத்துருக்கான். புரியுதா? எப்படி விட மாட்டேன் அப்படின்ட்டான். சொர்க்கம்தான் உனக்கு சொன்னேன், ஆனால் உனக்கு எதிரி ஒருத்தன் நிற்கிறான் பாரு, நீ என்ன பண்ண அநியாயம் கீழே பத்தியா? அந்த ஆளை வார்த்தையால் நோவை அடித்ததுக்கு இந்த தண்டனைன்னா ஊர் உலகத்தில் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இறைவனை பற்றி தெரியாமல். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. என்னென்னமோ ஏமாற்றிக்கிட்டு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு என்னென்னமோ நடத்துகிறான். நம்ம எல்லாம் இறைவனுக்கு முன்னாடி நிற்க மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம உலகத்தோடு இறந்துட்டா மண்ணோட மண்ணா போயிடும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். பிறக்க முன்னாடி நீ எங்கப்பா இருந்த? அங்கே தான் இறைவன் கேட்கான். நான் உன்னை படைக்க முன்னாடி நீ எங்கே இருந்த
சொல்லு பாப்பா, நீ தெரிஞ்சா சொல்லு. அப்போ ஒன்று இல்லாத ஒன்றை நான் படைச்சு போட்டு ஒன்றை அழிச்சு போட்டு எனக்கு படைக்க தெரியாதா? கேட்டான் பற்றியெல்லாம் ஒரு கேள்வி. கவனமாக இருங்க, கவனமாக வாழுங்க, கவனமாக பேசுங்க. ஃபேஸ்புக்கெல்லாம் மற்றவங்க சேனலில் கமோடை பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையா அசிங்கமாக ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான் இறைவன். இந்த மாதிரி பேசுனீங்கன்னா ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். உங்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஓகே, இப்போ அவனை கூப்பிட்டு இங்கே வா, உனக்கு நன்மை கொடுத்தல்ல, அவன் தீமை அவனுக்கு அந்த ஆளுக்கு அடிபட்டு பாவப்பட்டால அவன் நிறைய தப்பு பண்ணி இருந்திருக்கான், அவனுக்கு நரகம்னு எழுதியாச்சு. உடனே இறைவனை கூப்பிட்டுங்க வா, உன் நன்மையை ஃபுல்லாக பிடிங்கி அவன் பாவப்பட்டவனை நீ மன்னிக்கல பத்தியா, அதனால உன்னுடைய நன்மைகளை நான் எடுத்து நான் அவனை கொடுத்து அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு அனுப்புகிறான். இவன் சொன்னா இல்லை இறைவா, இல்லை இறைவா, நான் அவனை மன்னிச்சுட்டேப்பா. ஏய், அதெல்லாம் பேசாத. நீ வாழ்ந்தா தெரியுமா பூமிக்குள்ள, அந்த வாழ்க்கை நீ இறப்போட முடிஞ்சு போச்சு. இங்கே மாப்போ மன்னிப்பு அது இதெல்லாம் இந்த சடங்குலாம் இங்கே வேவாது. இறைவன் சொல்லுவான். எப்படி சொல்கிறான், சொல்லி காட்டுறான். வேதத்துல எல்லாம் இருக்கு, நபியே சொல்கிறாங்க. எப்படி அதெல்லாம் உன்னை பூமியில் வாழ விட்டான் தெரியுமா? அந்த ஒரு நிமிஷம் இறக்குறதுக்கு முன்னாடி உள்ளது தான். நீ இங்கே ஏன்ட்ட வந்த பிறகு தீர்ப்பு தான்ட்டு இவனை தூக்கி உள்ள தூக்கி தள்ளி போட்டு அவனை சொர்க்கத்துக்கு போட்டு அனுப்பிவிட்டான். பாரு இறைவன் விளையாட்டை பற்றியெல்லாம் நீங்கள் என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணலாம், எப்படியோ செய்யலான்னு. அதே மாதிரி இன்னொருத்தனை பிடிக்கான். நான் நோயா இருந்தேன், நீ என்ன பார்த்தியா? இறைவன் கேட்கான். அதுக்கு இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னை படுத்த இறைவனே உனக்கே நோயா? என்னை படுத்த இறைவா உனக்கே நோயா? நீ எங்க படுத்திருந்த, எங்க இருந்தன்னு கேட்டான். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு, உதாரணத்துக்கு அப்படித்தான், என்னுடைய ஃப்ரெண்டு நோய் வாடி கிடக்கான். நான் ஏதோ காரணம் சொல்லி போகல, எனக்கு போக முடியாத ஒரு காரியம் தான், அது வேற விஷயம். கேள்விப்பட்டு தெரிஞ்சும் போய் பார்க்கல. அப்போ அவன் சொன்னா, இந்த ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி ஒரு நபர் படுத்து கிடந்தாரே, நீ வந்தியா, நீ பார்த்தியா? நீ பார்த்திருந்தா நீ அதுல என்ன பார்த்திருப்ப? என்ன சொல்றான் இறைவன்? நீ பார்த்திருந்தீன்னா அந்த இடத்துல நீ என்ன பார்த்திருப்ப அப்படிங்க. எங்க எப்படிலாம் பிடிக்கிறான் பாருங்க. இது சாதாரண விளையாட்டா? இது கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க. நம்ம அசால்ட்டா உட்காந்து ஒரு இப்போ முஸ்லீம் ஆகட்டும், இந்து ஆகட்டும், கிறிஸ்டின் யாராவது ஆகட்டுமே, அவன் அல்லாவை பற்றி திட்டுறான், இவங்க அதை பற்றி திட்டுறாங்க, மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு இருக்கான். அல்லானா யாருப்பா? இறைவன் தானே. கடவுள்லாம் யார்? இறைவன் தானே. படைப்பாளன் யார்? இறைவன் தானே. ஈசன் சொல்றீங்களே யாரு? உண்மையான அர்த்தம் என்ன? கடவுள் படைப்பாளன் இறைவன் தானே. அப்போ நீ யார் அல்லா அல்லான்னு அவன் சொல்றானா? அவனும் இறைவன் தானே, அவனுக்கு தமிழில் கடவுள் தானப்பா. நீ அந்த கிளிக்கிற ஒன்றை தானே படைச்சிருக்கான். உன்னை படைச்சவனே நீ கிழிக்கிறியப்பா, எப்படி அவன் மன்னிப்பான்? உங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு ஜாவுறீங்க, ரைட்டு. ஏன் அவன் கடவுளை இவன் கடவுளை இவன் கடவுள்னு போட்டு திட்டிகிட்டு கிடக்கணும்? அவன் என்ன பண்ணா? அந்த பாவத்துக்குள்ள அதையும் போட்டு கிழிக்கிறீங்க அவனை. என்ன இருக்கு தெரியுமா? படரி நரம்பு எப்படி லைட்டா அப்படி பிடிச்சிட்டா முடிஞ்சு, சோழி முடிஞ்சது. லைஃப் உள்ள இப்படி தான் சோழியை முடிச்சிருவான். புரியுதா? மறந்துடாதீங்க. யாரு கடவுளையும் பற்றி பேசாதீங்க, யாரு கடவுளையும் பேசாதீங்க. கடவுளுடைய சொல்லணும்னா பெரிய ஒரு, அதான் அந்த கடல் இருக்குல்ல, கடல், இந்த கடல் இங்கு பேனா மையாக்கி, அந்த கடலை ஃபுல்லாக மையாக்கி பேனால ஊற்றி நம்ம இறைவனுடைய ஒரு அற்புதத்தை எழுதுனா அந்த கடலை இங்கு காணாதான், அந்த கடல் தண்ணியே காணாதான். இறைவனுடைய அற்புதம் சொல்லுது. அசால்ட்டாக பேசிட்டு போயிடுறீங்க இல்லையா? ஒரு உலகத்தில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஒவ்வொரு அடி ஒவ்வொரு வேதனைப்படும் போது நம்ம என்ன பண்ணோம் என்ன பேசணும் தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு தான் அந்த கர்மா கொடுக்குறான். புரியுதா? செல்வம் சொல்லுவான், கடவுளுக்கு இதே வேலை தானே, என்னை போட்டு சாவடிக்கிறான், என்னை மட்டும் நல்லதாக வைக்க மாட்டான். அவனுக்கு ஐயா உங்களுக்கு எதுக்கு வச்சிருக்கான்? கடவுள் இறைவன் எப்படி தெரியுமா? யாரை சோதிக்கிறானோ, நீங்களாம் சரியான முறையில் வேதம் படிச்சிருந்தா இந்த மாதிரிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க. புரியுதா? வேதத்தை பார்த்தீங்கன்னா யாரை சோதிக்கிறானோ அவனைத்தான் விரும்புவான், கடைசியில் அவனைத்தான் தூக்கியே விடுவான். ஆனால் கஷ்டம் இல்லாமல் யாருமே வர முடியாதுங்க. அதான் வண்டி ஓட்டிட்டு போகிறேன், பள்ளம் மேடு வருது, இந்த பக்கம் போனால் கேமரா,
இந்த பக்கம் போனால் கேமரா கிடையாது, இந்த பக்கம் போனால் 300 கிலோமீட்டரு இந்த ரோட்டு வழியே போயிடலாம். நான் போகிறேன்ல, எவ்வளோ கஷ்டத்துக்கு தாண்டி தானே இந்த ரூட்லலாம் ஓடுறேன் நான். அதே போல தானே இறைவன் என்ன சொல்கிறான், நான் ஒருத்தனை மனசில் வச்சுருக்கேன்னா அவனுக்கு சோதனை அதிகமாக கொடுப்பாங்கிறான். கூட இருக்கிற நண்பர் ரொம்ப சோதனை கொடுப்பாங்க, இஷ்டம் போல் திட்டுவாங்க, கை நீட்டு அடிப்பாங்க. அவன் தாங்க பாசமாக இருப்பான் கடைசி வரைக்கும். அடிபட்டு கிடந்தாலும் அவன் தாங்க தூக்கிட்டு, அவன் தாங்க உண்மையான நண்பன், அவன் தாங்க உண்மையான இறைவன். நீ இறைவனை யாருன்னு தெரியாமல் இல்லைங்க நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் இதெல்லாம் வந்து அசிங்கத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இறைவனை பற்றி. ஏதாவது ஒன்று நடந்துற போது ரொம்ப கவனமாக பேசுங்க இறைவனை பற்றி. பொதுவாகவே அல்லானாலும் ஈசன்னாலும் பகவான்னாலும் தமிழில் கடவுள்னாலும் இறைவன் தாங்க, அது படைப்பாளனுங்க. உங்களே எண்ணி அவன் தாங்க படைச்சிருக்கான். உங்களே எண்ணி அவன் தான் படைச்சிருக்கான். ரொம்ப கவனமாக பேசுங்க. நான் ரொம்ப பயப்படுறேன். என்னென்னமோ சந்திச்சிட்டோம், என்னத்தையோ வேதனையெல்லாம் கொடுத்துட்டான். வேதனை கொடுத்தவனுக்கு நன்மையும் கொடுத்துட்டான். நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி கண்ணால். தயவு செய்து ரொம்ப கவனமாக பேசுங்க படைப்பாளனை பற்றி. அகில உலகத்தையும் படைத்த இறைவனை பற்றி நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, எந்த தைரியத்தில் பேசுகிறீங்க நீங்கள்? அது யாராக இருக்கட்டும், நான் இவன் பேசுகிறான் அவன் பேசுகிறான்னு சொல்ல வரல. நான் மற்ற கமெண்ட்கள்லாம் பார்க்கத்தான் செய்கிறேன், என் சேனலில் இல்லை, மற்ற சேனலில். ரொம்ப கவனமாக உஷாராக இருங்க. ஏதாவது ஒரு நோயை கொடுத்துட்டான்னா தப்பிக்க முடியாது. எவ்வளோ நம்ம கண்ணால் அவனுக்கு அது கேன்சரா, அவனுக்கு இந்த நோயா, இவனுக்கு புற்றுநோயா, இவனுக்கு சுகராம்ப்பா, டயாலிசிஸ் வரைக்கும் போயிட்டான். ஆனால் டயாலிசிஸ் போனாலே ஜோலி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். டயாலிசிஸ் வரைக்கும் போயாச்சான். ஃபேட்டி லிவர் வீங்கி போச்சான். ஏதாவது நோயை கொடுத்துட்டான்னா நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்கள்? டாக்டர் என்ன சொல்கிறாரு, நான் குடிக்க மாட்டேன், நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், ஒன்றுமே பண்ணலை, இவனுக்கு ஃபேட்டி லிவர். ஏன் தூக்கம் இல்லாமல் இருந்ததுனாலேங்க ஃபேட்டி லிவர் வருதுங்கிறாங்க. நாங்களாம் தூக்கம் இல்லாமல் தானே ஓடுறோம் 24 மணி நேரமாக. நல்ல எண்ணத்தோடு இருந்தால் எந்த நோயும் வராது. இதய நரம்புகளை, உடம்பில் இருக்கிற நரம்புகளை, மூளையில் போகக்கூடிய நரம்புகளை நல்லதாகவே நினையுங்களுங்கிறேன். அதை டென்ஷன் கொடுத்துட்டே போகாதீங்க. கடன் இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், டென்ஷன் கொடுத்துட்டே போகாதீங்க. டென்ஷன் கொடுத்து போகும்போதே உடம்புல நோய் தான். படுக்கிறியா, நிம்மதியாக தூங்கு. நிம்மதியே இல்லைம்மாங்க சிலவங்க. ஏன் இல்லை, நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க அந்த பிரச்சனைன்னு கேட்குறேன். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் தான் இறைவன். இவன் எப்போ டென்ஷன் பார்ட்டி சாதாரண விஷயத்தையும் விட மாட்டேங்கிறான். புரியுதா? இவனுக்கு டென்ஷன் ஆகி இவனுக்கு ஒரு ப்ரெஷரை கொடு, முடிஞ்சு போச்சு. அவனுக்கு தெரியாமல் ப்ரெஷர் வருமா? ஏன் அந்த நரம்புக்கு நம்ம வேலை கொடுக்கணுங்கிறேன். ஈஸி, அவ்வளோதான், முடிஞ்சுது. சர்வ சாதாரணமாக போய்கிட்டே இருங்க. இன்றைக்கி 10,000 ரூபா கடன் இருக்கு, நாளைக்கு கடவுளை பாருங்கள் வேறு ரூட்டில் அடைச்சி போடுவான். அவர் வந்து அடைக்க மாட்டார், ஏற்பாடு பண்ணி விடுவார். புரியுதா? இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பழகிற முறை நல்லா இருக்கணும். பழகிற முறை நல்லா இருந்தால் இறைவன் எந்த பக்கமாவது ஒரு ஆளை வச்சுருப்பான். மறந்துடாதீங்க. நான் படித்தேன் 9, இங்கிலீஷே தெரியாதப்போ. இங்கிலீஷ் இல்லாத ஒரு வாழ்வாக ஓட்டிட்டு 33 வருஷமாக ஓட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மிதிப்பட்டு அடிபட்டு வந்து கடைசியில் இத்தனை வயசுக்கு பிறகு இதை விட்டுறக்கூடாது, நம்ம இன்னொருத்தனுக்கு போடணும்னு போட வச்சான். பார்த்தீங்களா? வச்சுட்டான்ல மேலே. நான் எவ்வளோ நன்மையை சம்பாதிச்சிருக்கேன், கமெண்ட்ஸை பாருங்கள். இத்தனை 1000க்கு மேலே வீடியோ போயிடுச்சு, நன்மை எவ்வளோ சம்பாதிச்சிட்டேன். பார்த்தீங்களா? தைரியமாக இருக்கிறேன். அதான் ஒரு வீடியோ போட்டேன், என்னை பாடையில் தூக்கிட்டு போனால் 4 பேர் என்ன சொல்லுவான், ஐயோ வீடியோ போட்டு 4 பேர் புரோஜனமாக இருந்தாம்மா. இதே அவுத்து போட்டு ஆடிட்டு அவன் செத்து போனான்னா, இவன் தானே அவுத்து போட்டு ஆடினான்ல வா போய் சேரட்டும். இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கும்போதே பார்க்குறோம் இல்லையா? இறைவன் எப்படி பேச வச்சுட்டான் பார்த்தீங்களா? எப்படி பேச வச்சுட்டான்? இறைவனுக்கு இருக்கான்னு சும்மா போய் சாமியை கும்பிடுறது, இறைவன் இருக்கான்ட்டு அல்லான்னு போய் கும்பிடுறது. இறைவன் இருக்கான், இவன் போடுற வேஷம் வெளியே வந்தோடனே வேறு நடக்கும், வெளியே வந்தோடனே வேறு விளையாட்டு நடக்கும். அப்படி போகும்போது அப்படி முடிஞ்சு போச்சு. இவர் அல்லாஹ் முடிஞ்சுது. உள்ளே போனான். எல்லாத்தையுமா சொல்கிறேன், எல்லாத்தையுமா நான் சொல்கிறேன். 110 பேர் இருக்காங்களே, அவங்களையும் நம்ம திருத்தணும். இறைவனுடைய பயத்தை சொல்லி திருத்தணும். பைக்கில் போயிட்டு இப்போ ஆளு காணா போயிடும், காரில் போயிட்டு இருக்கான் ஆளு காணோம், லாரியில் போகிறான் ஆளை காணோம். இப்போ இறைவனுடைய வேலை என்ன தெரியுமா? படைச்சி விட்டுட்டு நீ கீழே இருக்கிற மேனேஜருக்கும் சூப்பர்வைசருக்கும் இவ்வளோ பயமா உனக்கு? ஒரு நாள் போகலன்னா அவனுக்கு என்னெல்லாம் போய் சொல்லி சமாளித்து உள்ளே போறிய. உன்னை நான் படைச்சி உன்னை வளா விட்டுருக்கேன், இந்த உலகத்தில் உனக்கு என்னென்ன அற்புதத்தை எல்லாம் காட்டியிருக்கேன், என்னெல்லாம் தந்திருக்கேன். நீ எனக்கு நன்றி இல்லையா? எனக்கு நன்றி இல்லாமல் இருக்க விட்டுருவோம் நான் உன்னை? எங்கே பிடிப்ப?
படைச்ச இறைவன் இந்த பூமிக்குள்ள இல்லாதனால தானே இந்த ஆட்டம் போடுறீல்ல, என் பிடிக்கு தானே நீ வரணும் மேலே வா, நான் பார்த்துக்கிறேன்ட்டான். தயவு செய்து மக்களே ரொம்ப கவனமாக இருங்க. இறைவனை பற்றி யாரும் அசிங்கமாக எதுவும் பேசாதீங்க, புரியுதா? ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு நோயை கொடுத்தானா நம்ம எந்திரிக்க முடியாது, எந்த டாக்டர் இருந்தாலும் முடியாது. ஒரு ஆளுக்கு டாக்டர் போட்டு அமுக்குன்னு அமுக்கிட்டு கிடக்குறாருங்க, மூச்சு காத்து பக்கத்தில் இறைவன் உட்காந்து சொல்கிறான், நீ அமுக்கிற வர அமுக்கு, உன்னால் முடிஞ்சா நீ உயிர் கொடுத்து பாருன்ட்டு அவன் போயிட்டான். ஏன்? இவன் முடிஞ்சு போச்சு கதைன்னு தெரியும், இறைவனுக்கு தெரியாதா? எப்படி பற்றிலாம் பாருங்க, எவ்வளோதான் அமுக்குவார் வச்சுட்டீங்க. அவன் தான் தீர்ப்பு எழுதி முடிச்சுட்டானே, ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டானே, அதான் பக்கத்தில் இருந்தே சொல்லிட்டு போயிடுறான் இறைவன், உன்னால் முடிஞ்சா செஞ்சு பாரு, நீ எவ்வளோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு வேணாலும் அமைக்கிப்பாரு, நீ உயிரை கொடுக்க முடியாது, அது என் கையில் இருக்கு, நான் தூக்கிட்டேன் அப்படின்ட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. நண்பர்களே, இறைவனுக்கு பயபக்தியாக இருந்து பயந்து நாம் செய்யக்கூடிய வேலைகளையும் நல்ல விதமாக பயந்து உள்ளத்துக்கு பயந்து இறைவனுக்கு பயந்து எந்த கம்பெனியாக இருக்கட்டும் என்ன வேலையாகவும் இருக்கட்டும் நல்லபடியாக இருந்து இறைவனோட நல்ல பேர் எடுக்கணும். தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது, அங்கே நம்ம ஜெயிக்கணும்னு வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.